அனைவருக்கும் வணக்கம். இங்கே டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் சார்பாக ஒரு முக்கியமான வெப்சைட் மட்டும் சொல்கிறேன். இதில் போனவே உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் கிடைக்கும். குறிப்பாக நோட் பண்ணிக்காங்க. அப்படி இல்லாட்டி நாங்கள் போகும்போது எல்லாருக்குமே ஒரு புக்லெட் கொடுப்போம். அதில் தேவையான அத்தனை விஷயங்களும் இருக்கும். டிஎன் வேலை வாய்ப்பு இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாராவது படிக்கிறதாலும் சரி பண்ணாலும் சரி முதல்ல இந்த சைட்டில் போய் நீங்கள் பதிவு பண்ணிக்காங்க. ரெண்டாவது நம்ம படிச்சிட்டோம் ஒரு வேலை தேடுறோம் அப்படின்னா இமிடியேட்டாக நமக்கு ஒரு ப்ரைவேட்டில் ஒரு வேலை வேணும் எலிஜிபிலிட்டி தகுந்த மாதிரி கம்பெனிஸே அவங்களுக்கு கால் பண்ணி ஃபோனே இன்டர்வியூ பண்ணி நடுவில் சேர் போட்டு உட்கார வைக்கிறப்ப அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. இது டீச்சர்ஸோட மிகப்பெரிய கடமை அப்படிங்கிறத நினைச்சுக்கோங்க. 63 மாணவர்களும் நீங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ உங்க டீச்சர்ஸை முதல்ல கன்சல்ட் பண்ணுங்க. நான் இந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் இருக்கேன், இந்த டீச்சர்ல எனக்கு பலன் இருக்குமா, என்னுடைய வாழ்க்கை தரம் உயருமா அப்படின்னு கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு பண்ணுங்க. கல்லூரி அந்தவர்கள் எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறது, பள்ளி இருக்கட்டும், ஐடிஐயா இருக்கட்டும், கல்லூரிகளாக இருக்கட்டும், மாணவர்கள் இருக்கக்கூடிய கோர்ஸை நீங்க கொடுத்து உதவணும் அப்படின்னு இந்த தன்னாட்சி பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இல்லைப்பா நீ வந்து இல்லைப்பா தம்பி ஐயா நீ தம்பி அந்த பக்கம் துணிமச்சு அவர் பசங்க ஒன்றா நிற்க வச்சுட்டு நீங்கள் பேரண்ட்ஸ் ஐயா பேரண்ட்ஸ் இல்லை பேரண்ட் அவங்க கொடுக்குற மாதிரி கொடுங்க மேடம் அப்படியே என்ன